தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். என காக்க மூக்கம் அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்க அனைத்தினி உறவுகளுக்கும் வணக்கம். இப்போ காலை நேரம் 6:10 இருக்கும். நாங்கள் ஊரில் இன்றைக்கு 3வது நாளாக வெளியேறி கொண்டிருக்கிறோம். வாரநாளையும் சேர்த்தண்ணினா வாரநாளை விட்டுட்டு பார்த்தா இன்றைக்கு 2வது நாள் போயிட்டு இப்படி இதில் இருக்கிற ரொட்டியால் அடிக்கிட்டே இருக்கிற பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடித்து கொண்டு எங்களுடைய இந்த காலை நேர பயணத்தை தொடரலாம். இது நீங்கள் ஏற்கனவே விரும்பி மிக மிக பார்த்த ஒரு இடத்துக்கு நாங்கள் இன்றைக்கு குடும்பமாக போய் கொண்டிருக்கோம். முதல் 2 பேர் மட்டும்தான் போய் மோட்டர் பைக்கெல்லாம் ஏற்றி கொண்டு போய் சுற்றி காட்டியிருப்போம். உங்களுக்கு இன்றைக்கி குடும்பமாக போகிற ஒரு ட்ரிப் எங்கேன்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பார்த்து கண்டுபிடித்து கொள்ளுங்கள். பெட்ரோல் அடித்து கொண்டு போவோம். இன்றைக்கு வருட பிறப்புக்கு அடுத்த நாள் சிலமெல்லாம் வருஷ பிறப்புக்கு ஓடி திரிஞ்சு இன்றைக்கு கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்குறாங்க போல ஆக்களை காணோம். பெட்ரோல் அடிச்சாச்சுது. இப்போ எங்களோட நாட்டிலையும் லேடிஸ் பெட்ரோல் ஷெட்டில் வேலை செய்ய தொடங்கிட்டோம் போல். முதலாக இந்த பெட்ரோல் ஷெட்டில் எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன். இந்த பெட்ரோல் செட் தான் எங்களோட பயண பாதையில் ஸ்கூலுக்கு போயிருக்கல எந்த நாளுமே அடிக்கிற ஒரு பெட்ரோல் செட்டாக இருக்கிறது. ஆனால் இவ்வளோ காலம் இல்லை. இப்போ ஒரு லேடி ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருக்கிறா வேறு நாடுகள் மாதிரி. லேடிஸே மட்டுப்பாங்களா பெட்ரோல் செட்டுக்கு? அப்படியும் இருக்கலாமே இருக்கலாம். போவோம் வாங்க. நேரம் இப்போ உங்களோட கதைச்சு கொண்டிருக்கே 6:15 ஆயிடுச்சுது. நல்லா ரொட்டியால் அடி பகுதியை கடந்து போய் கொண்டிருக்கோம். இப்போ யாழ்ப்பாணம் இன்றைக்கு மெல்ல மெல்ல இயங்க தொடங்கி இருக்குது. நாங்கள் இப்போ கோட்டை அடிக்கிட்ட வந்துட்டோம். பண்ண பகுதியில் கால நேரத்தில் வாக்கிங் போகிறார்கள் போய் கொண்டிருக்காங்க லேடிஸ் எல்லாம். பாலத்தை நிமித்துறாங்க நிமித்தி கொண்டிருக்காங்க. இங்கே ரால்பிடியும் 1-2 பேர் போய் கொண்டிருக்குது. காட்டுறேன் உங்களுக்கு. ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போய் கொண்டிருக்கு. சென பண்ணையில் போகிறதுன்னு சொல்லி சொல்கிறவங்க இப்போ கால நேரம் வந்திருக்கிறதால அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்க விழுந்தோம். இப்போ இளங்குமரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்களா? ஓமாப்பா வந்துட்டு இருக்குது. நின்று பார்க்க போறீங்களா? சூரியன் மெல்ல மெல்ல கிளம்பி வந்து கொண்டிருக்கு. சூரியன் நல்லா எழும்பிட்டு பட்டு தெரிச்சு வந்து கீழே தகண்டு இருக்குது. ஆறாக என்ன சூரியன் பற்றி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது வெள்ளியோட மண்டு நிலவை பற்றி என்ன உங்களுக்கு தமிழில் இருக்கு. ராலின் வாடி வீடுகள் அதில் இந்த சிறிய மாதா சிலியாண்டோட பண்ணை அதிகமாக ஆக்களிங்க ஒர்க் பண்ணுற ஒரு இடம். நாங்கள் காலை சூரிய உதயத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் பண்ணையில் நிற்கிறேன்னா கட்டாயம் ஏதோ ஒரு தீவாகத்தான் இருக்குமெண்டு எங்களோட 7 தீவில் ஒரு தீவுக்கு நாங்கள் இப்போ கிளம்பி போவோம். மாதிரி இப்போ காணையிலேன்னு கொஞ்சம் 10 காலம் வரணும் லைன் பண்ணி நிற்கிறதுக்கு. பேர்ட் வாட்சிங்கு இதுக்கு இங்கால வேலைன பக்கம் ஒரு சிறந்த இடமே இருக்கும். இப்போ தனியாக கொக்கு மட்டும்தான் நிற்குது. இல்லாட்டி வேறு பறவைகள் எல்லாம் கூட்டமாக ஒரு மாச்சிங்கி நின்றமாக நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தண்ணி இன்னும் நல்லா வத்தணும். யாழ்ப்பாணத்துக்கு சொந்தமான தீவுகள் 7 இருக்குது. சப்த தீவுகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதில் தலையாய தீவாக இருக்கக்கூடியது மண்டைத்தீவு எல்லாம் கடந்த பிறகு வரக்கூடிய வேலணை பகுதி. வேலணை தொடர்பாக ஒரு ஃபுல்லி டீட்டெயிலான ஒரு வீடியோ ஒன்று நான் செய்திருப்பேன். அதில் எண்ணற்ற சைவ கோயில்களை உள்ளடக்கி இருக்கும். அந்த இடங்களை பார்க்கல உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் என்னுடைய காணொளிகளில் அதை போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் எழுவதீவு அனலதீவு அதில் தொடர்ச்சியாக செய்யணுமென்று தான் இருந்திருந்தேன். அதில் செய்ய கிடைக்கல. இனி யாழ்ப்பாணத்துக்கு வரும் நேரங்களில் அந்த தீவுகளுக்கு போய்கொள்ளலாம். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தீவுகளுக்கு போகிறேன்னா கஷ்டமண்டமாய் தான் ஒரு காலத்தில் இருந்திருக்கும்.
இந்த காலத்தில் வந்து ரோடெல்லாம் போட்டு நல்லா இருக்கும், போய் இலகுவாக நீங்கள் போய் சேரக்கூடிய இடமாக இருக்கும். நாங்கள் இப்படியே போயிட்டு புங்குடுதீவு பகுதி வரைக்கும் முதல் போவோம். இருமருங்கிலும் சிறுகடல்கள் விரிந்திருக்கின்ற இந்த நெடுந்தெருவால் நாங்கள் சென்று கொண்டே இருக்கோம். இதுல குளியுங்க இன்னைக்கு. இது ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்ட முகப்பு தோற்றம். இது நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்ட நேரம் வந்து புனருத்தாரண வேலையில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ நடந்து முடிஞ்சது. நுழைவாயில் கண்ணகைபுரம். ஓ, நயனாதீவு கோயில் தெரிஞ்சவங்களுக்கு பாருங்க கோபுரம். அது இப்போ 1 2 3 4வது தீவு அது. இதுக்கு போட்டிங் போய்க்கல நல்லா இருக்கும் உங்களுக்கு. நட்டு ரொட்டி இது பாருங்க, இந்த கண்டல் தாவரத்தை கூட மேயுதப்பா இங்க மாடு. அப்படியே என்ன இந்த சேத்து பிரதேசத்துல இந்த மாடுகள் எல்லாம் இப்படி சாப்பிடுது? லேசில ரங்காது சாப்பிடுது. இது பறவைகளுக்குரிய இடம். தாவரம் ஒண்ணு இல்ல, மாடு என்ன நீங்க உச்சி விரிச்சு விட்ட மாடுகள் இங்கே இல்லை. குறிஹட்டுவான் ஜெட்டியை அடைந்துட்டோம். இடத்துல வந்து பார்க்கிங் ஏரியா, வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ணி நிக்குது. பல்லு தட்டி கொண்டு வராங்க, வேற மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க போலேன்னு. இந்த இது தெரியுமா உங்களுக்கு? தொதல் கடை சமுர்த்தி ஆரோக்கிய உணவு அம்மாச்சி அதுகள் மாதிரி சமுர்த்தியால செய்யறது. நாகவிகாரை இருக்கிறதால இங்க ஒரு இங்க வந்து தொப்பியும் கூலிங் கிளாஸும் விற்பாங்க. ஒரு நேரம் 7 மணி. நாங்கள் இப்போ குறிஹட்டுவான் வந்து சேர்ந்துட்டோம். குறிஹட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கும் போகலாம், நயனாதீவும் போகலாம். அதில் வந்து நாங்கள் போகிறது இன்றைக்கி நயனாதீவுக்கு இன்றைக்கி குடும்பமாக ஒரு பயணம் ஒன்று வலிக்கிட போகிறோம். பிள்ளைகளே பார்த்துட்டு சொல்லி நம்மங்கிட்ட சனம் வாரதை விட சிங்களாக்கள்லாம் கூடவே இருக்கண்டு. நாகவிகாரம் இருக்கிறதாலே அவையெல்லாம் கொண்டு வாரது கூட. சீசன் திருவிழாக்கள் தொடங்கினா தமிழ் மக்கள் கூடுதலாக வரதாக இருக்கும். ரியானா கூல் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். வந்துட்டோம். காலை சாப்பாடாக ஒரு இடியப்பத்தை சாப்பிட்டாச்சு. இனி வந்து காசை பே பண்ணி கொண்டு போக வேண்டியதான். போய் பே பண்ணிட்டு போ. பொட்டில் எடுங்க நீங்கள், பொட்டிலும் அங்கே மற்ற அச்சு இந்த தொப்பி. எவ்வளவு? சைவ உணவகம். அதில் வந்து நாங்கள் இடியப்பம் சாப்பிட்ருந்தோம். ஒரு இடியப்பம் வந்து 20 ரூபா. சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு. நீங்கள் வார நேரம் சாப்பிடலாம். நாங்கள் எப்போ எடுத்த முன்னே அன்றாபுரம் ஏதோ ஒரு பயணம் 2017 இன்னும் காலத்துக்கு பிறகு இப்போ ஒரு தொப்பி எடுத்துருக்கோம். 550 ரூபா. வாங்க தொப்பியை போட்டு வந்து தூரத்தில் கோபுரம் தெரிஞ்சு கொண்டிருக்குது. எல்லோரும் வந்து குறிஹட்டுவானில் உள்ள ஜெட்டிக்கு போய் கொண்டிருக்காங்க. நாங்களும் வாங்கி ஒரு தொப்பியை போட்டுட்டு போய் கொண்டிருக்கோம். இப்படி போயிட்டு ஒரு 15-20 நிமிஷம் போட் ரைடிங்கில் போய் சேர்ந்துடும். பாம்பு பூ கொண்டு போகிற கோயில். அது சரி, நான் ஒரு வீடியோ செய்திருப்பேன். அதில் வந்து முழுக்க அவ்வளவு டீட்டெயிலாக செய்த ஒரு வீடியோ நீங்கள் அதில் பார்க்கலாம். இது வந்து போகிற இடங்களை நான் காட்டிக்கொள்கிறேன். இன்றைக்கு மார்னிங் நான் நிறைய போகிறோம். இதுக்கு பிறகு இந்த அலுவல் முடிஞ்ச பிறகு எங்கே போக கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போய்க்கொள்வோம். தூரத்தில் திட்டாக தெரிகிறது வேறு தீவுகளாக இருக்கும். யாழ்ப்பாணத்து குறித்தான சப்த தீவுகள் ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பெரிய தீவு வேலனை. மண்டதீவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது வேலனை.
அப்படியே புங்குடுதீவு வந்து இங்கே நயனாதீவு வரும். நெடுந்தீவு கூட அந்த நேரம் ஒரு வீடியோ செய்திருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். நெடுந்தீவு போகிற கொஞ்சம் கஷ்டமான பயணமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் போட் ரைடிங் டைம் கூட, அதால் கஷ்டமான பயணமே இருக்கும். மற்றபடி திருப்பியும் ஒரு நாளைக்கு வேலை ஃபேமிலி ட்ரிப்புக்காக போகத்தான் வேணும். நடக்கவே மாட்டோம், கடைசி தொங்கல் வரையும் வாகனத்தில் தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிக்கிற கூட்டம் வந்து வாகனத்தில் போய் கொண்டு இருக்குது. அதை விட வங்கியில் அதை வயசான ஆக்களும் அப்படி போய் கொண்டிருப்பாங்க. சரி வாங்க, நான் கிட்டே போயிட்டு முதல்ல நயனாதீவு, அடுத்ததாக புத்தர் வந்துறாங்கினதாக சொல்லப்படுற நாகவிகாரை ரெண்டையும் தரிசித்து கொண்டு போகலாம். நெடுந்தீவு போகிற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கால நயனாதீவு போகிறது இப்போ வந்து லீவு காலம்னு சொல்கிறதால, பாடசாலை லீவு காலம்ன்றதால சனம் கூட தான் இருக்குது. நாங்கள் முதல் வந்தபோது நாங்கள் இலகுவாக போயிட்டோம். நாகைதீவு விஹாரைக்காக நிறைய சிங்கள மக்கள் வருவதால் லீவு காலம் என்றால் நிறைந்த சனக்கூட்டமாக இருக்கும். நீங்கள் வரும்போது அதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பிள்ளைங்கள் எங்கே போகிறீங்க? அச்சமணி வாமி இப்படி தானே இருந்தது அந்த இதுக்கு எங்கே நெடுந்தீவுக்கு பாருங்க, இடம் பிடிச்சிட்டாங்க. போட் வலிக்கிற போது நான் போன முறை மோட்டர் பைக்கில் வந்த நேரம் ஈஸியாக இருந்தேன், சனம் குறைவு. அது வந்து ஒரு சாதாரண நாள். இப்போ வந்து ஸ்கூல் லீவு நாள்ன்றது க்ரௌட் கூட ஆயிடுச்சு. பாருங்கள், போட் ரைடிங் எல்லாம் எடுக்க தேவையில்லை தானே, வடிவாக போய் பாருங்கள் அந்த வீடியோ. எல்லாம் சும்மா பிரித்து மேய்ச்சி செய்திருக்கோம். அது ஒரு பயணம், அவ்வளோதான். ஃப்ரீயாக இருக்கலாம். அது பெரிய ஸ்டெப். அது காசு கொடுக்குறதாம், காசை கொடுத்துட்டு போய் சேரலாம். லீவு நாளில் வந்தீங்க என்ன சொன்னால் சரியான சனமே இருக்கும். மினி வேனில் ஏற்றுற மாதிரி மூச்சு முட்டை ஏற்றுவாங்க. 100 பேர் தான் ஏற்றலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஜக்கெட்டே போடாமல் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜக்கெட் இல்லாமல் ஏற்றி விடுறாங்க. ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். உள்ளே போயிட்டு பார்ப்போம். பிள்ளைகளுக்கு இது முதல் தடவை, எனக்கு இது 4வது 5வது தரம். ஆனால் ஒரு தடவை உங்களுக்கு காணொலியில் எடுத்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் 2வது சுற்றாக பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாம், எவ்வளவோ ஒரு ஆளுக்கு? 80? நைனே அம்மாண்ட கோபுர வாசல் வந்து நல்லா தெரிய தொடங்கி இருக்கு. கோபுர வாசலை வணங்கி கிடங்க. பெரிய யானை இருக்கு பாருங்க, 2 பக்கம். பல வரலாற்று சிறப்புகளையும் பல இதிகாச புராண கதைகளையும் தன்னகத்தை கொண்டது தான் இந்த நைனை நாகபூஷணி அம்மன். இதில் இந்த பார்க்குறதுக்கு இப்படியே சுழண்டு பார்த்தீங்கன்னா தூர தெரிஞ்சு கொண்டிருக்கிறது நாகவிகாரை. நாகவிகாரையில் நிறைய க்ரௌட் வாங்கிட்டுது. என்னென்னு சொல்லிச்சோன்னா பௌத்தர்கள் வாரது கூடவே இருக்குது. இலங்கையில் புத்தர் வந்து இறங்கினதாக சொல்லப்படுகின்ற 3 இடங்களில் இதுவும் உண்டு. மற்றது வந்து கலனிய விகாரை. அடுத்தது எங்களால் சிவனொளி பாதம் என்று அழைக்கப்படுகிற மலையை அவை வந்து ஸ்ரீபாதம் என்று அழைத்துக் கொள்வார்கள். அந்த இடங்கள் இதொண்டா இருக்கிறதால இந்த இடத்துக்கு அதிக அளவில் வந்து செல்லுறாங்க. நான் ஒரு நாள் திருவிழா காலத்தில் வரையில ஏன்னு சொல்லி சொன்னால் போர்டில் வாரதுக்கு கொஞ்சம் பயம், க்ரௌட் கூடுன்னு சொல்லி. இன்றைய கூட நிறைய க்ரௌடை தான் ஏற்றினாங்க. வயசனம் போயிட்டு வருது. வாங்க போவோம். நாகங்களால் பூசிக்கப்பட்டதால் தான் நாகபூஷணி என்று காரண பேரை பெற்றிருக்குது. உனக்கு ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்குது. துவார பாலகர்கள் இல்லாமல் துவார பாலகிகள் உனக்கு இருக்கிறது. கொஞ்சம் அகோரமான பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிற்பம். கிட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய நந்தி
இது வந்து உச்சி பிரிக்காத இது பார்த்தீங்களா? நான் கணிச்சு வந்து போயிடுச்சு. நான் உள்ளே போய் தரிசிட்டு கொண்டு வருவோம். இப்போ எண்ணற்ற பல கதைகளை தன்னகத்தை கொண்டுள்ள நைனா தீவை பற்றி நான் உங்களுக்கு பாம்பு பூ கொண்டு செல்லும் கோயில் என்ற ஒரு தலைப்பில் நீங்கள் பார்த்துருவீங்க. அதுதான் எனக்கு டாப் வியூஸ் எடுத்து தந்த ஒரு வீடியோ, நைனா தீவு வீடியோ. அதில் பல்வேறு வகைப்பட்ட கதைகளை சொல்லியிருப்பேன். பாம்பு பூ கொண்டு வர கதை, அர்ஜுனன் அல்லி தொடர்பாகவும் நாகர்கள் தொடர்பான ஒரு கதை இருக்குது. அதை விட பிச்சா பாத்திரம் இங்கே தான் விடப்பட்டது என்று கூறப்படுகின்ற ஐதீகமும் அது தொடர்பாகவே அக்ஷய பாத்திரமாக இன்றும் வழங்கப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற அமுதசுரவி உணவு மண்டபம் தொடர்பாகவும் உங்களுக்கு தெரியும். இப்படி பல புகழ்களை கொண்டதாக நைனா தீவு விளங்குகின்றது. ஸ்ரீநாகபுஷ்கரணி என்று சொல்லப்படுகின்ற தீர்த்தம் கீழே வந்து கைலாச மலையில் ராவணன் அதுக்குள்ளால் மலைக்குள்ளால் போன போது சிவன் நோக்கி பிடித்தார் பெருவிரலால் என்றும் அந்த நேரம் சாமகானம் பாடினான். தனது தலையையும் கையையும் ஒடித்து அதற்கிழகு இறைவன் தன் பாதத்தை இழக்கினார் என்றும் கூறப்படுகின்ற ஒரு கதையை மையமாக கொண்டதுதான் இந்த ராவணன் 10 தலையோடு இருந்து யாழ் வாசிக்கின்ற இந்த படம். இதில் வந்து மேல நாகபூஷணி அம்மன் சிவலிங்கத்தோடு எழுந்தருளி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி நீங்கள் நிறைய படமாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து சிற்பமாக செதுக்கி இருக்கு. அதையும் வெளிவாசல் பகுதியாக நாங்கள் வெளியேறி இப்போ நாகவிகாரைக்கு போக போகிறோம். மணிமேகலா தேவத்தால் நயனாதீவில் விடப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரம் தான் அமுதசுரவி. அந்த அமுதசுரவி வந்து எந்த நேரம் இடைவிடாது சுரக்கம் என்றும் அதில் இருந்து ஏழைகளுக்கு தானம் அளித்து வந்தார்ன்றதும் கதை. அந்த பேரில் தான் இப்போ கூட அன்னதான மண்டபம் அமுதசுரவி என்ற பேரில் இருக்குது. அதுதான் இதில் செய்யப்பட்டிருக்கிற அந்த வளைவு அமுதசுரவி நயனாதீவு. ஒரு மாதிரி நடந்து நாகதீப விகாரைக்கு வந்துட்டோம். நாங்கள் ஒரு நட தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் வெயில் நேரத்தில் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பிஓசி பேங்க், பிஓசி பூத் எல்லாம் வேண்டிய அளவுக்கு வச்சுருக்குறாங்க. அரசாங்க வங்கியாக இருக்கக்கூடிய வங்கியில் பிஓசி அநேகமான இடத்துல நீங்கள் ஒரு ஏடிஎம் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு வசதிக்காக சொல்கிறேன். இதில் 2 பிரிம்பான இடம் இருக்குது. ஒன்று வந்து அரச மரக்கிளையோடு கூடினது. வல்லரசு மரக்கிளை சங்கம் வித்தியாலயம் நாட்டப்பட்ட கிளையை திருப்பி பல இடங்களில் நடுவாங்க. அதான் இலங்கை முழுக்கலுமே இருக்கிற வல்லரசு மரம். அநேகமாக இது வந்து இந்த பாதைக்குரிய என்ட்ரன்ஸாக இருக்கும். இது ஒரு ஜெட்டி. அநேகமாக சிங்களாக்கள் இதை இடத்துல வந்துறாங்கிட்டு அடுத்ததாக நயனாதீவை நோக்கி வருவார்கள். நாங்கள் முதல்ல நயனாதீவுக்கு போட்டு அடுத்ததாக இந்த இடத்தையும் இருக்கா பார்ப்போம். ஆமா, என்ன ஒரு குளிர்ச்சியை ரிங்ஸ் குடிச்சதை விட நல்லா இருக்கு. இரட்டை நாங்களாக 2 பக்கமுமே செய்யப்பட்டு புத்தருடைய சிலை அமைக்கப்பட்டு இருக்குது. நாகதீப புராண ரசமகா விகாரය. இதான் அந்த கதை ஏனப்பா. The history of the Nagadiba.
விஷ்ணு சிவன் பார்வதி, விஷ்ணு சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் எல்லாருடைய சிலையும் இருக்கு முன்னுக்கு. அடுத்ததா புத்தருடைய சிலை. யானை ஒன்று புத்த துறவியரால் சிலையாக செய்து வைக்கப்பட்டிருக்கு. ஒரு தேரருடைய ஞாபகார்த்த அருங்காட்சியகம். இங்கே நிற்கின்ற புத்தரின் ஒரு சிலை ஒன்று இருக்கு. அடுத்ததாக இங்கே பார்த்தா புத்தர் சிலை, அதோட வித்தியாசமான ஒரு சிறிய அழகான வெள்ளரசு மர கிளை உண்டு. அந்த கிளை வளர்ந்த ஒரு மரமாக இருக்கு. நாங்கள் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் வரைக்குள்ள ஒரு சிறிய மரமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பெரிதாக வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். புத்தர் பெருமான் வந்திறங்கியதாக கூறப்படும் இந்த இடம் நாக மன்னர்கள் இருவருக்கிடையில் நடந்த பிணக்களை தீர்க்கிறதுக்காக வந்த இடமாக கூறப்படுகிறது. சூலோதரன் மகோதரன் என்ற கதை இலங்கை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவை வரலாறுல அறிஞ்சு கொள்கிற ஒரு விஷயமாக இருக்கும். நீங்களும் ஒரு இலங்கை சார்ந்தவர்களாக இருந்தால் படிச்சிருப்பீங்க, வேறு நாட்டுக்காரர்களாக இருங்க. பிரதானமாக புத்தர் வந்து இறங்கிய இலங்கையில் 3 இடங்களில் ஒன்றாக இது இருக்கிறதால பௌத்தர்களின் வணக்கஸ்தலம் ஒன்றாக இந்த இடம் இருக்கு. நாகவிகாரை பார்த்துட்டோம். நேரம் 10:30 இருக்கும். 11:30 தான் அம்மன் கோயிலில் பூசை. நான் முதல் வந்திருந்த இடம் வடிவாக பார்த்து சுவாமி சுற்றுறதெல்லாம் பார்த்துருந்தேன். பிள்ளைகள் போவோம் என்று சொல்கிறதால கிளம்பலாம்னு சொல்லி இருக்கிறோம். முதல் காணொலியில் சுவாமி சுற்றுறதை எல்லாம் காட்டி அமுதஸ்ரபியில் போய் சாப்பிட்டு எல்லாமே செய்தோம். அவை கிளம்புறேன், அவைக்காக வந்து ரிப் தான் இது. அப்போ அவை கிளம்புறேன்னு சொல்லிச்சோன்னா கிளம்பி போகலாம். கிளம்பி போனால் என்னடா இன்னொரு இடம் பார்க்கலாம், அந்த ஒரு எண்ணம். சரி, இப்படியே தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்க. உங்களுக்கு இலங்கைக்கு வாராக்களுக்கு இடங்கள் பார்க்குறதுக்கு இலகுவாக இருக்கும். அதே மாதிரி வேறு இப்போ அதிக அளவில் வந்து வெளிநாட்டு பயணிகள் உல்லாச பயணிகள் வாரதால் அவைக்கும் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம்ன்றதுக்கு இது ஒரு உதவியான காணொலியாக இருக்கும். தொடர்ந்தே காணுங்கள் காணொலியை. நாங்கள் நயனி நாகதீவு அம்மனையும் அடுத்ததாக நாகதீவு விகாரையையும் பார்த்துட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு போய் விகாரையை பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஒரு பக்க காட்சியாக இப்போ கோபுரம் தெரிஞ்ச ஒன்று இருக்குது. பூச முடிய முதலே இன்றைக்கு வெளியேற வேண்டியதாக போயிட்டு பிள்ளையோட விருப்பம் அது. நாங்கள் போவோம். அதில் ஒரு சிறு நன்மை இருக்குது. என்னென்னு சொன்னால் ஏறுதுறை ரங்குதுறை சன நெருக்கம் குறைவாக இருக்கும். பூசை முடிஞ்ச நேரம்னு சொன்னால் எல்லாருமே வந்துடுவார்கள். இப்போன்னு சொன்னால் குறைவாக இருக்கும். நாங்கள் போகலாம். அப்படியே கோபுரத்தை தரிசனம் செய்து வாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அடுத்ததாக ஏதாவது வேறு ஒரு தீவு போயிட்டு பீச் ஒன்றுக்கு போய் குளிச்சுட்டு போகிறதா தான் நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் வார நேரம் சுற்றி பார்க்கக்கூடிய தீவுகளை இதில் ஒரு காணொளி தொகுப்பாக நீங்கள் கண்டுகளிக்கிறதோடு கீழே உங்களோட கருத்துக்களையும் இட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த பயண காணொலிகள் ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நாங்கள் ரங்குதுறை ஏறுதுறை வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து கப்பல் கிளம்ப போகுது. அப்பா லைனில் நிற்கிறார். நாங்களும் போய் அந்த லைனோட ஜாயின் பண்ணிக்கொள்வோம். கப்பல் ஏறி போயாச்சு. கப்பல் ஏறி போகிறோம். ஜாக்கெட் எடுங்க பிள்ளைகள், ஜாக்கெட்.
மிகுந்த சன கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள சரியான நேரம் பிள்ளைகள் களைச்சி போயிட்டினோம். முதல் மாதிரி நாங்கள் அன்னதானத்துக்கு இந்த முறை நிற்கையில் அவை சொல்லிச்சுன்னா வலிக்கிட்டு அவை சாட்டியில் குளிக்கிற பிரயாணம் இருக்குது. அப்படியே நாங்கள் சென்று கொண்டு வேறு இடத்தையும் பார்த்து கொண்டு சாடி பீச்சுக்கு போய் கடைசியாக குளித்து கொண்டும் வெளியேறலாம்ன்றது தான் நான் வேறு யோசனை. அதால் நாங்கள் இன்றைக்கி அன்னதானத்தை எடுக்காமலே வலிக்கிட்டோம். நாங்கள் இப்போ வந்து சேர்ந்திருக்கிற இடம் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று சொல்லப்படுகின்ற புங்குடுதீவில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் வேறு காணொலியில் பார்த்துருப்பீங்கள். அதில் ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடக்கப்பட்ட போதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. நான் புங்குடுதி தொடர்பான காணொளி 2-3 செய்திருக்கிறேன். புங்குடுதீவு வந்து ஒரு பெரிய தீவு. அதில் பாகமாக செய்திருப்பேன். ஏனென்றால் பெரிய இடம், நிறைய பெரிய கோயில்கள் வேறு இருக்குது. நாங்கள் பெயிண்ட் எல்லாம் அடித்து கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இப்போ தான் வேற கிடைச்சிருக்குது கோயிலுக்கு. கோயில்ட சூழல் இவியலுக்கு ஒரு நாள் தெரியா இந்த இடம். நாங்கள் இந்த இடத்த காட்டிக்கொண்டு போகலாம்னு சொல்லி சுற்றுச்சூழலை காண்பிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நேரம் உச்சிக்கு நிற்கிறதால சரியான வெயில், கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிற வெயில். அதில் மணல் இருக்கிறதால முகத்துக்கும் பட்டு தெளித்து கொண்டு தான் இருக்கும் மணல். இது தொடர்பாகவும் சுவாரஸ்யமான பல கதைகள் இருக்குது. அது தொடர்பாக நான் ஏற்கனவே செய்த காணொளி தொகுப்பில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விவரமாக பார்க்கணுமென்னு சொல்லிச்சோன்னா அங்கே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் போய்க்குள்ள பல இடங்களை அடக்கின ஒரு தொகுதியாகத்தான் தீவு தொகுதிகள் அமைந்திருக்கும். முதல்ல செய்தது தனித்தனி தீவாக இருக்கும். நீங்கள் வார நேரங்களில் இந்த இடங்களை போய் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேயும் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. வேன்கள் எல்லாம் நிறைய நிற்குது. புங்குடுதீவில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மன் கோயில், இது ராஜராஜேஸ்வரி அம்மன் சொல்கிறது. உண்மையில் கண்ணகி அம்மன் கோயில். நாங்களும் காணொலி எடுத்து போட்ட நேரம் இந்த இடம் கட்டி கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச நிலையில் கோயில் ஒரு புதிய தோற்றத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஒரு கோயிலுக்கும் இல்லாத மாதிரி இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகத்தோடையாக்கும் புதுசாக வாஷ்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. லேடிஸுக்கு 10, ஜென்ஸுக்கு 10. அதை விட விசேட தேவை உள்ள ஆக்களுக்கும் அங்கே கட்டி இருக்குது. ஆனால் சனம் அதுக்கிடையிலேயே டெப் எல்லாம் முறித்து பேட் எல்லாம் போட்டு சரியான மோசமாக தான் கிடக்கு அந்த இடங்கள். எங்கட சனத்துக்கு உண்மையில் வாஷ்ரூம் பாவிக்க தெரியாது. அதுக்கும் புரியுமா அவரால் காசுக்கு வச்சு கழுவினா தான் அதுகள் தாங்களும் கழுவி கொண்டு போவங்கள் போல் அவ்வளோ மோசமாக வச்சுருக்குறாங்க. புது இடம் நல்லா செய்திருக்கிறாங்க. கோயில் உள்ளுக்கு பார்க்க பிரமாண்டமாக இருக்குது. சரியான காற்றோட்டம். வீடியோ ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாலே எடுக்கலை. இதுன்ற கட்டிட வேலை நடந்து கொண்டு கேட்க ஆணி அழிட்டும்போல் எல்லாம் இருந்த டைம் தான் நாங்கள் வந்தது. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்தாலும் இன்னும் வேலையில் போய்கொண்டு தான் இருக்குது. அருமையான ஒரு கோயில். நீங்கள் வார நேரம் வந்து பாருங்கள். வேலனையில் இருக்கிற ஒரு பெரிய குளம். வேலனையில் வந்து குளங்களுக்கு நடுவில் கிணறு கட்டி இருப்பாங்க. அதில் இருந்து நன்னீரை கஷ்டப்படாமல் பெற்றுக்கொள்கிறதுக்காக. ஏன்னா சுத்தவர தீவுகளுக்கு உப்பு தண்ணி தான் கூடுதலாக கிடைக்கிறதால வாட்டர் சப்ளையில் தான் தண்ணி வாருது. ஆனால் குளங்களுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து நன்னீராக இருக்குமன்றதால குளத்துக்குள்ளேயே கிணத்தை வெட்டி தண்ணி எடுக்கிற ஒரு டெக்னாலஜி வந்து வேலனையில் இருக்குது. என்ன ரச்சிக்கடையே இல்லாத சைவத்தீவு என்ற ஒரு ஹெடிங்கில் செய்திருப்பேன் உங்களுக்கு வேலனை. அதில் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அதில் ஒரு இடம் தப்பு பிடிலாம் காட்டியிருப்பேன். அடுத்தது இலங்கையில் கூடுதலாக பனை உள்ளன்னு சொல்லி சொன்னாலே அது வேலனை தான். ஆங்காங்கே பனை பெரிய தோப்பாக இருக்கும். பெருங்குளம் முத்துமாரியம்மன் கோயில். இது வந்து புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து திருவிழா காலத்தில் பெரிய அளவில் தீ மிதிப்பு நடக்குமாம். இந்த கோயில் இந்த ஊராக்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நேரம் கோயில் பூட்டி இருக்குது. முன்னுக்கு 2 கருங்கல் சிலையோடு இருக்குது. தேன்கள் நெய்யலெல்லாம் விட்டு பொங்கி இருக்கிறாங்க. வெறும் போத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. இதோடு சேர்ந்து தான் அந்த தெப்பக்குளம் இருக்குது. பெண்ணம் பெரிய தெப்பக்குளம் பார்த்தீங்களா? தெப்பக்குளம் ஒரே களிமண்.
தொட்டு பார்க்கலாம் பெரிய குளம். சின்ன மாதான் சாட்டி மாதா கோயில். நாங்கள் வந்து அடுத்ததாக சாட்டி பீச்சுக்கு போகிறோம். பிள்ளைகள் வந்து இப்போ நல்லா கொளுத்தி கொண்டிருக்கிற வெயில்ன்றதால நாங்கள் பஞ்சு பாட்டுக்கிறேன். நான் சாட்டி கூட உங்களுக்கு தனியான ஒரு காணொலியாக செய்திருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சாட்டி மாதா கோயிலும் பீச்சும் சேர்ந்திருக்கும். கடைசியாக இன்றைய நாள் சாட்டி கடற்கரையில் ஒரு 2 மணித்தியால குளியலோட நிறைவடைந்தது. நீங்கள் இதுக்குள்ளால பல தீவுகளை பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து நைனா தீவு போயிருப்போம். அடுத்ததாக வந்து புங்குடுதீவில் சில இடங்கள் காட்டினேன். புங்குடுதீவு முற்றுமுழுதாக செய்த காணொலிகள் உங்களுக்கு இருக்குது, ஏற்கனவே போய் பாருங்கள். அடுத்த வேலனையிலையும் ஒரு சில இடங்களை பார்த்துக்கொண்டு சாட்டிக்கு வந்திருந்தேன். வேலனை சாட்டி எல்லாமே தீவுகள் ஏற்கனவே செய்த இடம்தான். நீங்கள் அதில் மற்ற காணொலிகளை போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பட்டியல் சேர்த்துக்கொள்ளுங்கள். நன்றி. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.